السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ராமநாதபுரம் நஹர் வட்டார ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிவாசலில் தொடர்ச்சியாக 12 நாட்கள் தொடர் பயான் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று நமது மேலக்கோட்டையில் நமது முஹியத்தீன் ஜும்மா பள்ளிவாசலில் இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியினுடைய நிகழ்வு மீது ஆரம்பமாக இருக்கிறது. நமது மஹல்லாவாசிகள், இளைஞர்கள், தாய்மார்கள் விரைந்து வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக இந்த நிகழ்வை திருமறை வசனங்களை ஓதி, இறை வசனத்தை ஓதி துவக்கி வைப்பதற்கு நமது பள்ளிவாசனுடைய முஅத்தின் அப்துல் ரஹ்மான் அவர்களை குர்ஆன் ஓதுவதற்காக அழைக்கிறோம். சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹுவல் ஹபீபுல் லதீ துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹவுலின் மினல் அஹ்வாலி முக்தஹிமி மௌலாய الحمد لله وكفى الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله الشرفاء وأصحابه الكرماء أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم أنا النبي لا كذب أنا ابن عبد المطلب أو كما قال عليه الصلاة والسلام. கரும் பாறைக்குள் இருக்கும் கரும் தேரைக்கும் கருவிற்குள் இருக்கும் சிசிலிற்கும் உணவளிக்கும் ஏகவல்லான்
சலாத்தினும் கருணையும் சலாமினும் நிகழ்ச்சியும் நம் உயிருக்கும் உயிரான நமது உயிரை விடவும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த மீலாது விழாவினுடைய பயானை வீற்றிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் குறையின்றி நிறைவாக நிரந்தரமாக உண்டாகுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் நீடித்த ஆயுளை, சரீர சுகத்தை, உடல் ஆரோக்கியத்தை, ஆரோக்கியத்தை பெற்று உயிரிழக்கும் காலம் வரை இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி வாழும் நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கிரல் புரிவானாக. மன நிம்மதியான சந்தோஷமான சுபிட்சமான வாழ்க்கையை வல்லவன் அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்கிடுவானாக. மருத்துவமனை செலவுகள் அல்லது சிரமங்கள் அல்லது கஷ்டங்கள் அல்லாஹ் தஆலா முழுமையான பாதுகாப்பினை நாம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். பேரன்பிற்கும் பெரும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தின் முதல் காணிக்கையான சலாத்தினை எடுத்துரைத்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பேரன்பிற்கும் பெரும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் வீற்றிருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் என்றாலே முதல் வசந்தம் என்ற அர்த்தம். உண்மையிலே இது முதல் வசந்தம் தான். அகில உலகத்திற்கும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை நிச்சயமாக இந்த உலகிற்கு ஒரு வசந்தம் என்பதில் சந்தேகமில்லை. காரணம், இந்த உலகத்தில் நாயகத்தினுடைய வருகைக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் என்றும் நாம் ஹதீஸ்களில் காண முடிகிறது. அன்பானவர்களே, அத்தனை நபிமார்களுக்கும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக இருந்தும் அத்தனை நபிமார்களுக்கும் தலைமைத்துவத்தை, தலைவராக, அத்தனை நபிமார்களுக்கும் இந்த உலகத்திற்கு தலைவராக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றார். இதுவே நாயகத்திற்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய சிறப்பை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அன்பானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடை என்பதில் சந்தேகமே இல்லை. பூவோடு சேர்ந்த நாளும் மலரும் என்று பழமொழியை பல நபர்கள் சொல்வதுண்டு. நிச்சயமாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு பூவினால் ஒட்டுமொத்த சமுதாய மக்களாகிய நாமும் மற்ற உம்மத்தினர்களை காட்டிலும் மேலோங்கி இருக்கின்றோம் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நாயகத்தினுடைய பிறப்பு சாதாரணமான ஒரு பிறப்பு அல்ல. இந்த உலகத்தில் வந்த ஏனைய நபிமார்கள் அனைவர்களும் இறைவனிடத்தில் கேட்ட ஒன்று. அத்தனை நபிமார்களும் இறைவனிடத்தில் இந்த கடைசி நபியை நீ விரைவாக இந்த உலகத்திற்கு அனுப்புவாயாக என்ற ஒரு செய்தியை, ஒரு கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டே இருந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனிதமிக்க இறையில்லமான கஅபா ஷரீஃபை கட்டியவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நான் கட்டிய இந்த கஅபத்துல்லாஹை நீ கபூல் செய்வாயாக என்று துஆ செய்ததுக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ என்ன தெரியுமா? ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும். யா அல்லாஹ், எங்களிலிருந்து ஒரு தூதுவரை இந்த மண்ணுக்கு நீ அனுப்புவாயாக என்ற ஒரு துஆவை சேர்த்தேதான் செஞ்சாங்க அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, ஏனைய நபிமார்களும் நாயகத்தினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா
பேசிய வார்த்தையை வசனமாக தருகின்றான். ஒமுபஷிரம் பிரசூலின் யதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத். யா அல்லாஹ், இந்த அகிலத்தாருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபர் வருவார். அவருடைய பெயர் அஹ்மத் என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை வல்லவன் அல்லாஹ் வான்வரையில் பதிவு செய்கின்றார். அது மட்டுமல்ல, நாயகத்தினுடைய இந்த வருகையை நபிமார்கள் மட்டும் எடுத்துரைக்கவில்லை, ஏனைய முந்தைய வேதங்களிலும் கூட நாயகத்தினுடைய வருகை பதியப்பட்டுள்ளது. முன் வேதங்களில் வந்த வார்த்தையை உங்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்கின்றேன். இரச மின்னதரே மில்லச்ச ஆச்சரிய சமன்விதா மகாந்த இதுக்கியான சிசிய சகா சமந்தா. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி முன்புள்ள புராணங்களிலும் முன் சொல்லப்பட்ட வேதங்களிலும் ஒரு அரபகத்திலிருந்து ஒரு தூதுவர் வருவார். அந்த தூதுவர் பாலைவனத்திலிருந்து அவர் வருவார். அது மட்டுமல்லாமல் அவர் நல்ல முறையில் வாழ்வார். மற்ற மனிதர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை கண்டு வியப்பை கொடுக்கும் என்று இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு எடுத்திருக்கின்றது. அன்பானவர்களே, நாயகன் தன்னுடைய வருகையை நபிமார்கள் மட்டும் எதிர்நோக்கி காத்திருக்கவில்லை, ஏனைய வேதங்கள் கூட நாயகத்தினுடைய வருகையை பற்றி பேசிக் கொண்டே இருக்கின்றது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க உத்தமர், ஈருலகத்தின் தலைவர், உயிருக்கும் உயிரானவர், நமது உயிரிலும் மேலானவர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் இப்பொழுது நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கமா நகரம், இந்த மக்கமா நகரம் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அட்டூழியங்கள் அனாச்சாரங்கள் நடக்கின்றதோ அதற்கெல்லாம் ஒரு படி மேலாக மக்கமா நகரில் அந்த காலத்தில் நடைபெற்றது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் எந்த அளவுக்கு என்று சொன்னால், 365 நாட்களும் ஒவ்வொரு சிலைகளை வைத்து, ஏன் காபத்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காபாவினுடைய உள்ள கூட சிலைகளை கொண்டும் கற்களை கொண்டும் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாது மூட பழக்க வழக்கங்கள் ஏராளமாக நிறைந்து காணப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பறவை சந்தங்கள் பார்க்கப்பட்டது, ஜோசியங்கள் பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத பல அனாச்சார நிகழ்வுகளும் அங்கு அரங்கேறியது என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த மக்களிடத்திலே நீங்கள் ஏன் இவ்வளவு வழிகேட்டில் இருக்கின்றீர்கள், ஏன் இறைவன் சொல்லாத ஒன்றை நீங்கள் செய்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை இறைவன் பறைசாற்றுகின்றான். அந்த மக்கள் சொல்லுவாங்களா, ஏன் நீ இவ்வளவு மூட பழக்கங்கள் நடக்கவில்லை, மூழ்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மக்களுடைய வார்த்தை, எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எதை எங்களுக்கு கற்றுத் தந்தார்களோ அதே நாங்களும் பெற்றுக்கொண்டோம், அதனாலதான் இப்படிலாம் செஞ்சு வரோம் சொன்னாங்களாம். அது மட்டுமல்லாமல் இந்த மக்கமா நகரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நகரிலும் விபச்சாரம் மேலோங்கி இருந்தது. பெண்கள் என்றாலே ஒரு மோசமான ஒரு நிலையை பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் அங்கு ஏற்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட அங்கு நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை யாராலும் எண்ணி முடிக்க முடியாது என்ற அளவிற்கு இன்றைய மக்கமா நகரில் நாயகத்தினுடைய வருகைக்கு முன்னால் இருந்த அந்த மக்கமா நகரில் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய பல அனாச்சாரங்கள் அரங்கேறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சக மனிதனை மனிதனாக பார்க்காமல் அவர்களெல்லாம் ஒரு மாட்டையிட கேவலமாக நடத்திய ஒரு அரங்கேற்றமும் அந்த மண்ணில் தான் நடந்தேறியது. இவ்வாறு இருள் சூழ்ந்த அந்த இடத்தை இறைவன் நினைத்தான் இந்த இடத்தை ஒளிமயமாக ஆக்க வேண்டும் என்று. ஏன் மக்காவை அல்லாஹ் தஆலா தடுக்கின்றான் அப்படின்னா, மற்ற ஊர்களை காட்டிலும் மக்கமா நகரில் அதிகமான இது போன்ற அனாச்சாரங்களும் அக்கிரமங்களும் மேலோங்கியிருந்தது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த இருளை ஒளிமயமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மண்ணில் உதிக்க வைத்தான். மக்கா என்ற ஊரை தேர்ந்தெடுத்தான். அந்த ஊரில் குறைஷி வம்சத்தை இறைவன் தேர்ந்தெடுத்தான். குறைஷி வம்சத்தில் ஹாஷிம் குலத்தை இறைவன் தேர்ந்தெடுத்தான். அந்த ஹாஷிம் குலத்திலும் கூட அப்துல் முத்தலிபுடைய மகனாகிய அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருள் பெரும் செல்வருக்கு அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி
வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு வழங்கினார். அன்பானவர்களே, நாயகத்தினுடைய பிறப்பே ஒரு ஆச்சரியம். இவ்வளவு அட்டூழியங்கள் அனாச்சாரங்களை ஒழிக்க வேண்டும், இந்த மண்ணில் மிக பெரும் ஒரு வெளிச்சம் பிறக்க வேண்டும் என்ற இறைவனுடைய நாட்டத்தின்படி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 அன்று தஹஜ்ஜுடைய வேளையில் மக்பூலுன் மதபூலுன் அவர்கள் சும்மாயிடப்பட்டவர்களாக, இன்னும் தலையில் எண்ணெய் தேய்க்கப்பட்டவர்களாக, இன்னும் சுஜூதுடைய நிலையில் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்கள் மூலமாக பார்க்கின்றோம். நாயகத்தினுடைய பிறப்பு மிக பெரும் ஆச்சரியம். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பெயர் யாருக்கும் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக முஹம்மது என்ற பெயர் கிடையாது. அவர்கள் பிறப்பதற்கு அப்புறம் முஹம்மது என்ற பெயரை ஒவ்வொரு பெயரோடும் சேர்த்து வைக்காத நபர்களும் கிடையாது. அன்பானவர்களே, நாயகத்தினுடைய பிறப்போரை முஹம்மது என்ற பெயர் எங்கும் ஒழிக்கப்படவில்லை. நாயகத்தினுடைய பிறப்பிற்கு பின்னால் அவர்களுக்கு எப்பொழுது முஹம்மது என்ற பெயர் வைக்கப்பட்டதோ, இன்றளவும் நம்முடைய இந்த ஊரில் கூட முஹம்மது என்று பல நபர்கள் இருப்பார்கள். அதுவே சான்று. கிட்டத்தட்ட ரிசர்ச்சில ஒரு மனிதனுடைய பெயரை பல கோடிக்கணக்கான நபர்கள் வைத்துள்ளார்கள் என்ற கணக்கெடுப்பில் யாருடைய பெயர் இடம்பெற்றிருக்கின்றது என்று கேட்டால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பான முஹம்மது என்ற பெயரை தான் இன்றளவும் ஆராய்ச்சிகள் நமக்கு எடுத்திருக்கின்றது. அன்பானவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இறைவன் சும்மா சொல்லல, நபியே நாயகமே வரஃபஅனா லக திக்ரக், உம்மை நாம் உயர்த்தி விட்டோம், மேலோங்க செய்து விட்டோம் என்று இறைவன் கூறுகின்றான். அதற்கெல்லாம் சான்றுதான் இது போன்ற அடையாளங்கள். அன்பானவர்களே, நாயகத்தினுடைய பிறப்பு பல நபர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. பல நபர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். எத்தனையோ பல நபர்கள் கஷ்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம், சிரமத்தில் இருந்தவர்கள் எல்லாம் நிம்மதியை கண்டார்கள், அதை உணர்ந்தார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக, அதற்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய நிலையை பற்றி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னை இப்லீசு அரதஅன்னாத்தின், ஷைத்தான் 4 தடவை ஓடவிட்டுள்ளான். நாய் ஓடுவதை நாம் பார்த்திருக்கோம், நாய் ஊழையிடுவதை பார்த்திருக்கோம். அதே போன்று ஷைத்தான் ஓடவிட்டு ஊழையிட்டு தன்னுடைய கண்ணீர்களை வடித்துக் கொண்டு மண்ணில் எள்ளி தன் மீது போட்டுக் கொண்ட தருணமும் இது போன்ற தருணங்கள் தான். 4 தருணங்கள் செலவாகும் சொல்றாங்க. ஒன்றாவது என்னவென்று தெரியுமா? முதலாக இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அல்லாஹ் தஆலா சொன்னா இப்லீஸை பார்த்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ சஜதா செய் என்று சொன்னான். அந்த நேரத்தில் இப்லீஸ் மறுத்தான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், இவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நெருப்பு என்றும் மேலோங்கிதான் இருக்கும், மண்ணால் படைக்கப்பட்ட இவருக்கு நான் ஒருபோதும் சுஜூது செய்ய மாட்டேன் என்று அந்த இடத்தில் பெருமையை முற்படுத்தினான். அல்லாஹ்வை முற்படுத்த அந்த இடத்தில் மறந்துவிட்டான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குகளின் தலைவரான இப்லீஸை அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பிலிருந்து தூக்கி எறிந்த பொழுது ஷைத்தான் முதலாக ஊழையிட்டான் என்றார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொன்னார், என்னுடைய சொல்லை நீ எப்பொழுதும் ஏற்கவில்லையோ லஅனஹுல்லாஹு அலைஹி, அந்த ஷைத்தான் மீது லஅனத் ஏறட்டும் என்று இறைவன் எந்த நேரத்தில் சொன்னானோ அந்த நேரத்தில் ஷைத்தான் தன் மீது மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு என்னுடைய நிலைமை இவ்வாறாகிவிட்டது என்று உளவிட்டான். மூன்றாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பிறப்பு எந்த நாளில் இருந்ததோ அந்த நாளில் ஷைத்தான் ஊழையிட்டான். மூன்றாவது முறையாக. ஏன்? ஷைத்தான் நினைத்தான் இந்த உலகத்தில் எல்லோரையும் வழிகெடுத்து விடலாம் என்று. ஆனால் அனைத்து இரங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பார்த்து ஷைத்தான் ஓடவிட்டான். நான்காவதாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனம் இறங்கிய பொழுது ஷைத்தான் அழுதான், ஊழையிட்டான் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்றுதான். நாயகத்தினுடைய வருகை யாருக்கு பிடிக்கவில்லை, நாயகத்தினுடைய பிறப்பு யாருக்கு பிடிக்கவில்லை
என்றால் ஷைத்தானுக்கு தான் பிடிக்கவில்லை. நாம் எல்லாம் நாயகத்தினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அவர்களுடைய பிறந்த அந்த தினத்தை நினைத்து நாம் எதுவும் அனாச்சாரங்களை செய்யவில்லை. ஒரு கேக்க வாங்கி வச்சு அவங்களுக்கான கட் பண்ணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பை உணர்த்தும் விதமாக நாயகத்தினுடைய சிறப்புகளை இது போன்ற நாட்களில் சொன்னால்தான் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் இது போன்ற நாயகத்தினுடைய அந்த சிறந்த நாட்களை நாம் ஒரு தோல்வாக எடுத்துக்கொண்டு இது போன்ற பயான் மஜ்லிஸ்களையும் இது போன்ற நலவான காரியங்களையும் நாம் செய்து வருகின்றோம். யார் யாரெல்லாம் நாயகத்தினுடைய பிறப்பை நினைத்து சந்தோஷப்படுகின்றோமோ அத்தனை நபர்களும் முஃமின்கள் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாகவே இறைவன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதற்கு திட்டமிட்டான். எவ்வாறு என்று தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் தஆலா சூனத்தை வழங்கினான். சூனத்தை வழங்கி நீங்கள் இந்த சூனத்தில் சுகபோகமான வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லிட்டு இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்க நெருங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை மட்டும் விதித்தான். ஆனால் அந்த தருணத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளையை அந்த இடத்தில் கொஞ்சம் மறந்துவிட்டு அந்த இடத்தில் அந்த எந்த மரத்தின் பக்கம் இறைவன் நெருங்க வேண்டாம் என்று கூறினாரோ அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி அந்த மரத்தினுடைய கனியை புசித்து விட்டார்கள். அல்லாஹ் மிகவும் அந்த இடத்தில் கொஞ்சம் கோபம் கொண்டார். நான் நபிக்கு விதித்த கட்டளையை மறந்து அவர் இவ்வாறு செய்துவிட்டாரே என்ற எண்ணத்தில் உடனே அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த சொர்க்கத்தை விட்டு உங்களை நான் வெளியேற்றி நான் உங்களை உலகத்திற்கு அனுப்புகின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த இடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுகிறார்கள். யா அல்லாஹ், தெரியாமல் செய்துவிட்டேன் தவறை, நீ என்னை மன்னித்தருள் புரிவாயாக. ஆலா ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا لنكونن من الخاسرين. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல பதிவு செய்றார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் கையேந்தி இறைவனிடத்தில் சொன்னாங்க, யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا, யா அல்லாஹ், நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் லனகூனன்ன மினல் காசிரீன், நஷ்டவாளியாக நான் ஆகிவிடுவேனே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்றாங்க. துஆ செஞ்சிட்டு போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு உறுத்தல் வருது. என்ன அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா எப்பொழுது படைத்தானோ படைத்து முதலாக அவர்கள் எழுந்த பொழுது இறைவன் அரசின் மீது அமர்ந்திருந்தார். இறைவன் அரசின் மீது அமர்ந்திருக்கும் பொழுது அந்த அரசிற்கு மேலாக ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வாசகம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற வசனம் சரி, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் இறைவனுடைய தூதர் என்று ஒருவருடைய பெயரை அல்லாஹ் தஆலா தன்னோடு சேர்த்து அந்த இடத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது அரசின் மேலே. அவரின் பொருட்டு இறைவனிடத்தில் துஆ செய்தார். அல்லாஹ் தஆலா நம்ம துஆவை அங்கீகரிக்கக்கூடிய பாவத்தை மன்னிச்சிடுவான் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல வஸீலா செய்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், நீ உன்னுடைய அரசின் மீது பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் என்னை நீ மன்னித்துக் கொள்வாயாக. இறைவன் கேட்டானாம், ஆதமே, உங்களுக்கு முஹம்மதை எவ்வாறு தெரியும் என்று கேட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இது போன்று சொல்றாங்க, யா அல்லாஹ், என்னை முதலாக நீ படைத்து என்னை எழுப்பிய பொழுது உன்னுடைய அரசின் மீது எழுதப்பட்டிருந்த வசனத்தில் முஹம்மது என்ற பெயரை நான் கண்டேன். உன்னுடைய பெயருக்கு அல்லாமல் இது ஒரு பெயர் இருக்கின்றது என்று சொன்னால் அவர் நிச்சயமாக பெரும் மதிப்பிற்குரியவராக உன்னிடத்தில் இருப்பார். அவரை எதை கேட்டாலும் நீ செய்வாய் என்ற எண்ணம் எனக்கு மேலோங்கியது. அதனால்தான் நான் கேட்கின்றேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக என்று அந்த இடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்த பொழுது அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்ததாக நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இங்கு நாம் தெரியக்கூடிய விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய பிறப்பை அல்லாஹ் தஆலா திட்டமிட்டிருக்கிறார் என்பது இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்பானவர்களே, எவ்வளவோ அனாச்சாரங்கள் அட்டூழியங்கள் அங்கெல்லாம் அந்த அரபகத்தில் அந்த நிகழ்வு அந்த தருணத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு அருள்பிளமாக உத்தம தூதராக சத்திய தூதராக அந்த இடத்தில் பிறந்தார்களோ அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். மூட நம்பிக்கைகள் அடியோடு அழிந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இணை வைப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்தது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். சமத்துவம் பிறந்தது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். சகோதரத்துவம் பிறந்தது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். உம்மத்தின் ஆட்சியில் அமரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வழிகாட்டுதலை வழங்கினார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். ஒட்டுமொத்த உலகத்தின் வழிகாட்டுதல்களையும் நமக்கு வித்திட்டார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அன்பானவர்களே, நாயகத்தினுடைய வருகை அத்தனை தீமைகளுக்கும் இறைவன் வெறுக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து அன்றிலிருந்து மக்கமா நகரமே அமல்களாலும் இன்னும் இறைவனுடைய அந்த தேசத்திற்கும் உட்பட்ட இடங்களாக இன்றும் காணப்படுகின்றது. நாம் எல்லாம் பார்க்கின்றோமே, இறைவனுடைய ஆலயத்தை உம்ராவுக்கு சென்றோ அல்லது ஹஜ்ஜுக்கு சென்றோ அல்லது காணொலி மூலியமாகவோ நாம் இப்பொழுது பார்க்கின்ற இந்த இறைவனுடைய இல்லம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றனுடைய கண்களுக்கு. அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் இறைவனுடைய நேசமும் அன்பும் அருளும் அந்த இடத்திற்கு மேலோங்கிக் கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா இன்றும் செழித்தோங்கு ஆட்சி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, உணர்வு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதெல்லாம் யாரால் கிடைத்த பாக்கியம்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கிடைத்த அருள் பெரும் பாக்கியங்கள் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்றார், வமா ரஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உம்மை அகிலத்தார்களுக்கு ஒரு அருட்கொடையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை. நாயகத்தினுடைய பிறப்பு இறப்பு மமாத்தி கைவிலக்கம் ஹயாத்தி கைவிலக்கம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. என்னுடைய பிறப்பும் உங்களுக்கு நலவை தரும், என்னுடைய மரணமும் உங்களுக்கு நலவை கொடுக்கும் என்றார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உத்தம சத்திய சீடர் பிறந்த ஒரு மாதத்துல நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அவர்கள் மீது அதிகமாக நேசம் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய நேசனுடைய உள்ளத்தில் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல இடங்கள் வலியுறுத்துகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பரிபூர்ண முஃமினாக ஆக முடியாது. எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி, அவருடைய உள்ளத்தில் அவர் என் மீது கொண்ட அந்த காதல் மேலும் இருக்க வேண்டும். எதையே தெரியுமா? அவர்கள் பெற்றெடுத்த அவர்களுடைய பிள்ளையை காட்டிலும், அவர்களை பெற்றெடுத்த அவருடைய பெற்றோர்களை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களை காட்டிலும் ஸல்லல்லாஹு இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, தன்னை விட எல்லா நாளிலும் தன் உயிர் முக்கியம். தன் உயிர் மேல அவ்வளவு குடும்பத்தை வச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும், இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வேண்டும் என்று எல்லோரும் நினைப்பாங்க. தன் மீது அக்கறை கொண்டவர்களாக எல்லோரும் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தன்னை விட ஒருபடி மேலாக என் மீது யார் தேசத்தை மேற்கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான முக்மீன் என்றார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, நம்மின் மீது அலாதியான பிரியம் கொண்ட நேசம் கொண்ட நாயகத்தை நாம் ஏன் நேசிக்க தயங்குகிறோம்? நேசத்தினுடைய வெளிப்பாடு என்ன? நாயகத்தின் மீது செலவாக்குகளை உரைப்பதும், அவர்களின் மீது அவர்களுடைய வரலாறுகளை படிப்பதும், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கைகளை பின்பற்றுவதும் தான் முஹம்மது பிரியம். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை பற்றிய அந்த சிந்தனையும் உங்களை விட என் மீது உள்ள சிந்தனையும் மஹப்பத்தும் உங்கள் மீது அதிகமானால் நீங்கள் தான் பரிபூர்ணமான முஃமின் என்றார்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே,
அப்படிப்பட்ட காதல் கொண்டவர்களாக சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்கள். நபியின் மீது அவ்வளவு காதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் சொன்னாங்க. ஒருவருக்கு தன்னுடைய மகனை காட்டிலும் தன்னுடைய பெற்றோர்களை காட்டிலும் ஏன் தன்னையும் காட்டிலும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னாங்கல்ல, அதற்கு உகத்தாக உத்தம புருஷர்களாக வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாயகத்தின் தோழர். தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, நபி நாயகமே, உங்களை நான் ரொம்ப பிரியப்படுறேன். நபி நாயகமே, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் நாயகமே. உங்களுக்கு என்ன வேணாலும் என்னை கேளுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல அந்த வார்த்தையை கேட்டு குமுறல் போடுறாங்க. பிறகு அந்த இடத்தை விட்டும் கடந்து செல்கிறார். காலங்கள் கடந்தோடுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதியோடு சில போர்க்களத்தை அவர் கலந்துகிறார். போர்க்களத்தில் கலந்து சில காயங்கள் அவர்கள் ஏற்பட்டுவிட்டது. அவர்களுக்கு அந்த காயத்தினுடைய வேதனை, அந்த காயத்தினுடைய அந்த தழும்புகள் ஆறாமல், அது மட்டுமல்லாமல் அந்த காயத்தின் மூலியமாகவே அவருடைய உடலெல்லாம் சோர்ந்து எந்த அளவுக்குன்னா ரொம்ப முடியாத கடத்துக்கு போயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா சக்கராத்துடைய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொஞ்ச நாளா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வீட்டுக்கு போய் சந்திக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கலான்னு பார்க்கிற அந்த நேரத்துல சக்கராத்துடைய நிலைமையில படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்களை பார்த்து சொன்னாங்க, தல்ஹா இப்னு பர்ராவுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கோ நாளைக்கோ நம்மளை விட்டும் அவர் இறைவனிடத்தில் சென்று விடுவார் என்ற செய்தியை சொன்னாங்க. சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, இவர் எந்த நேரத்தில் மரணித்தாலும் சரி, என் மீது நேசம் கொண்ட இந்த தோழருடைய மரணத்தை உடனே தெரிவிங்க, அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு விடைபெற்று சென்று விட்டார்கள். சென்றதுக்கு அப்புறம் அந்த இரவு அவங்க வாயிலிருந்து சில வார்த்தைகளை முன்னிறுத்துறாங்க. என்ன வார்த்தைகள் சொல்றாங்க அப்படின்னு சொந்தக்காரர்கள் எல்லாம் அருகாமையில் சென்று கேட்கின்ற பொழுது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டதை நான் காதில் கேட்டேன். நான் இறைவனிடத்தில் செல்வதற்குண்டான தூரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இறைவனை சந்திக்கக்கூடிய நேரம் வரப்போகின்றது. அதாவது நான் மரணிக்க போறேன். என்னுடைய மரண செய்தியை நாயகத்திற்கு நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்றாங்க. அப்ப சொந்தக்காரர்கள் எல்லாம் கேட்டாங்க, ஏன் தல்ஹா இப்னு பர்ரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைக்க வேண்டும் என்று எத்தனையோ அவர்கள் ஆசை கொண்டிருக்கிறார்கள். நாயகத்தினுடைய மரணத்திற்கு முன்னால் நான் மௌத்தா போயிருந்தோம், எனக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை வைக்கணும்னு எத்தனையோ சஹாபா பெருமக்கள் ஆசையோடு காத்திருக்கிறாங்க. ஆனா நீங்க என்னுடைய உயிர் போனாலும் நாயகத்திற்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லக்கூடிய காரணம் என்ன என்று குடும்பத்தார்கள் கேட்ட பொழுது தல்ஹா இப்னு பர்ரா சொன்னாங்க, எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது. யூதர்களுடைய சூழ்ச்சிகள் மிகவும் கொடூரமாக இருக்கின்றது. நாயகத்தை தேடி திரிகின்றார்கள். இரவு நேரத்தில் தனியாக சிக்கினால் அந்த நேரத்தில் நாயகத்தை நாம் கொலை செய்து விடலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் எல்லாம் சுற்றி திரிகின்றார்கள். என்னுடைய மூட்டை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தோழர்கள் இரவு நேரத்தில் வந்தார்கள் என்றால், இருள் நேரத்தில் வந்தார்கள் என்று சொன்னால், எதிரிகள் அவர்களை ஏதாவது செய்துவிட்டால் என்னுடைய உயிரே போனதுக்கு அப்புறமும் அந்த எண்ணம் என்னை சும்மா விடாது. நாயகத்துக்கு ஏதாவது ஆகியும் அப்படின்னு நான் நினைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிடுறாங்க. சொன்னீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று இரவே வந்துடுவாங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சி என்ன வேணுமானாலும் நடக்கலாம். அதனால் நாயகத்தினுடைய உயிர் முக்கியம். என்னை நீங்கள் இரவோடு இரவாக அழைக்கின்றீர்கள் என்று அந்த இடத்துல சொல்லிட்டு, அதே மாதிரி தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று இரவே வஃபாத்தாகிறாங்க. அதே போன்று நாயகத்திற்கு எந்தவித செய்தியும் கிடைக்கவில்லை. இது மாதிரி தோழர் இறந்து விட்டார் என்ற செய்தி. மறுநாள் காலையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துவிட்டு வரலாம் என்று வருகின்ற அந்த தருணத்தில் அந்த இடத்துல தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை. குடும்பத்தார்கள் எல்லாம் சோகத்தோடும்
மிக பெரும் கவலையோடு வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என் தோழர் எங்கே என்று கேட்ட பொழுது சொந்தக்காரர்கள் சொன்னாங்க, தலகத்துக்கு வர்றாதான் இந்த கடைசியா வசதி செஞ்சாரு, நாயகத்திற்கு நீங்கள் ஒருபோதும் நான் மன்னித்ததுக்கு அப்புறம் அவங்களை கூப்பிடாதீங்க. ஏன் கூப்பிடாதீங்க? வருகின்ற வழியில் இருள் சேர்ந்த அந்த தருணத்துல யூதர்கள் நாயகத்தை எதுவும் செய்ய நேரிடும், அதனால சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு பார்த்தாங்க, என்னை நேசித்த ஒரு தோழர், என்னுடைய உயிருக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற ஒரு தோழரை நான் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று கூறிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீக்கு சென்று எந்த இடத்தில் தலஹத்துல் வதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அந்த கபருக்கு அருகாமையில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம அல்கி தல்ஹா வ அன்த தல்ஹத்து இலைஹி வ ஹுவ யல்ஹத்து இலைஹி. யா அல்லாஹ், என்னுடைய நேசரான தல்ஹா உன்னை சந்திக்க இருக்கின்றார். யா அல்லாஹ், அவரை சந்திக்கும் பொழுது நீ சிரித்த வண்ணமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவரும் சிரித்த வண்ணமாக உன்னை சந்திக்க வேண்டும். யா அல்லாஹ், ஏன் தெரியுமா? என் மீது நேசம் கொண்டார். யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபான என் மீது நேசம் அளப்பெரும் பிரியத்தை தன்னுடைய உயிரை காட்டிலும் என் மீது நேசம் வைத்த அந்த தோழரை கண்ணியப்படுத்தும் விதமாக நீ சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருக்கும் தருணத்தில் அவரை சந்திக்கும் பாக்கியத்தை வழங்கியாளா என்ற அந்த தருணத்திலே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்றால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தன் உயிர் போகும் தருணத்தில் கூட நாயகத்தினுடைய உயிர்தான் முக்கியம் என்று நினைத்தவர்கள் சஹாபா பெருமக்கள். இதுதான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறது என்று சொல்வாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ அவர்கள் சொல்வதுண்டு, நான் உயிருக்கு உயிராக நேசிக்கின்றேன், உயிருக்கு உயிராக என்னை காதலிக்கின்றேன் என்று இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் ஒரு வழியில் இன்றளவும் பொய்யாய் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் நாயகத்தின் மீது சஹாபா பெருமக்கள் உத்தம புருஷர்கள் வைத்த அந்த காதல் எந்த விதத்திலும் குறைந்ததல்ல. எந்த விதத்திலும் சஹாபாக்கள் வைத்த அந்த அன்பை யாராலும் ஓவர் செய்ய முடியாது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நேசம் கொள்ளாவிட்டாலும் அவர்களோடு வாழும் பாக்கியம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் அவர்களின் மீது காதல் கொள்ள வேண்டும். நாயகத்தினுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களுடைய நேசம் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தோழர் வந்து கேட்டாங்க, மத்தஸ்ஸானா, நபியே நாயகமே கியாமத் நாள் வரும்னு சொல்றீங்களே, எப்போ வரும்? அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கியாமத் நாள் எப்போ வரும், அறிவால் எப்போ வரும், இவ்வளவு ஆர்வமா கேட்கிறீங்களே, அந்த கியாமத் நாளுக்கு நீங்க என்ன தயாரிச்சு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, யார் சொல்லலாம், எந்த ஒண்ணுமே இல்லை, யார் சொல்லலாம், நான் எதுவுமே தயார் என்று வைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் மீது நான் அளவுகளான பிரியம் வைத்திருக்கின்றேன், உங்கள் மீது நேசம் வைத்திருக்கின்றேன். யார் சொல்லலாம், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் மர்ஹு மன் அஹப்ப, யார் யாரை நேசிக்கின்றாரோ அவரோடு நாளை மறுமையில் சுவனத்தில் இருப்பார். இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் என்னன்னா, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என் மீது நீங்கள் நேசம் கொண்டீர்கள் அல்லவா, நீங்க எதை செய்யாவிட்டாலும் இந்த நேசம் உங்களை சுவனத்தில் சேர்க்கும் என்பதை ஸல்லல்லாஹு அவர்கள் மானசீகமாக உணர்த்துகின்றார்கள். அன்பானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாயகத்தை நேசித்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த உலகத்தை விட்டும் கடந்து விட்டார்கள். ஏன் இந்த நாளை நினைவுபடுத்த வேண்டும்? ஏன் அவர்களுடைய பிறப்பை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜெனரேஷனா அடுத்தடுத்து வந்துவிட்டே. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும். இந்த இன்னையிலிருந்து ஒரு 150 வருடங்கள் கழித்து இந்த உலகத்தில் இன்னும் திரும்பினவர்கள் யாராவது இருக்குமா? ஒரு 150 வருடம் கழிச்சு நிச்சயமா இருக்க மாட்டோம். அதாவது இன்றைய கால வாழ்க்கையை ஸல்லல்லாஹு சொல்லக்கூடியது மாபைன சக்தியினும் சபரி, என்னுடைய உம்மத்தினருடைய ஆயுள் காலம் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு காலங்கள் தான் ஆயுள் வாழ்க்கை. முன்பு மாதிரி யாரும் 100 வயசு அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. மெஜாரிட்டி மௌத் 60க்கு 70க்கு 80க்கு இது மாதிரி இடத்துலதான் இருக்கும். இது மாதிரி இருக்கின்ற பொழுது அடுத்த ஜெனரேஷனுக்கு நாயகம்னா யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்னா யாரு? இந்த உலகத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள்? அவர்கள் இறைவனுக்கு யார் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்ம எடுத்துரைக்கணும். பச்சிளம் குழந்தைகளுக்கு இது போன்ற விஷயங்களை, இது போன்ற ஒரு பயானுடைய நிகழ்வின் மூலியமாகத்தான் அவர்களுக்கு நாயகம்னா யாருன்னு எடுத்து வைக்க முடியும். இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு நாயகத்தை தான் சொல்லுவாங்க.
நாயகத்தினுடைய சிறப்புகள் ஆழமாக பதியும். நாயகத்தினுடைய வருகை என்ன, அவர்கள் எதற்காக வந்தார்கள், இந்த உலகத்தில் நாயகத்தினுடைய பங்களிப்பு என்ன என்றெல்லாம் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற மீளாது விழாக்கள், அது போன்று இதை சார்ந்த நாயகத்தினுடைய பிறப்பை வைத்து மீளாது விழாவினுடைய சார்ந்த நிகழ்வுகள் என்று இது போன்ற அந்த 12 நாட்களும் அவங்களை பத்தி பேசுறது, அவர்களை பற்றி நினைவு கூறுவது, இதெல்லாம் ஒவ்வொரு இடங்களிலும் வேற லெவலில் உலகம் முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பானவர்களே, இறைவன் இன்னொரு வசனத்தை பதிவு செய்வான். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகின தரலவுனஹா அஹப்ப இலைக்கும். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, குல் இன் கான ஆபாஉக்கும், உங்களுடைய பெற்றோர்கள் மீது வைத்த அந்த நேசம், அபனாவுக்கும் இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் மீது வைத்த நேசம், வைமானுக்கும் உங்களுடைய சகோதரர்களோடு வைத்த நேசம், அஸ்வாஜுக்கும் உங்களின் மனைவிமாரின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நேசம், அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நேசம், அம்மாறு நீக்கத்தரத்துமூஹா கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்கிறீங்களா அந்த சம்பாத்தியம், அந்த சம்பாத்தியத்தின் மீது வைக்கக்கூடிய நேசம், இன்னும் நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடையும் நம்ம நேசிக்கிறோம்ல, இத்தனை நேசங்களை காட்டிலும் இத்தனை நேசங்களை விடவும் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் யார் நேசம் கொள்ளவில்லையோ, இத்தனை விஷயங்களை காட்டிலும் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் யார் நேசம் கொள்ளலையோ அல்லாஹ் சொல்றார், அதாவது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டாதாங்க 5 வக்து தொழுக முடியும். அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டாதாங்க இறைவன் சொன்ன அந்த கடமைகளை நாம் சரியாக செய்ய முடியும். அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டாதான் அண்ணலாரையே நேசிக்க முடியும். அண்ணலாரின் மீது நேசம் கொண்டாதான் இந்த உலகமே அழியாமல் காக்கப்படும். ஆனால் நிச்சயமா இந்த உலகம் அழியும்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை என்றாலும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ் என்று இந்த உலகத்தில் ஒரு நபர் சொல்லிக் கொண்டிருக்கும் காலம் வரை இந்த உலகம் ஒருபோதும் அழிக்கப்படாது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த சொல்வதற்குண்டான அந்த வார்த்தை எப்பங்க வரும்? அல்லாஹ்வின் மீது அன்பும் நாயகத்தின் மீது மஹப்பத்தும் இருந்தால்தான் இது போன்ற வார்த்தைகளுடைய உள்ளத்திலும் வாய்மொழியாகவும் வந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் சொல்கின்றேன், நேசம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு யார் யாரையும் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றது தப்பில்ல. அதை கடந்த அண்ணலாரின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் அதிகமாக நேசம் வைக்க வேண்டும். அந்த நேசம் அல்லாஹ்வினுடைய நேசம் நம்மை இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக வாழ செய்யும். நாயகத்தினுடைய நேசம் இந்த உலகத்தில் நம்மை மனித புனிதனாக வாழ செய்யும். அது மட்டுமல்லாது அந்த நாயகத்தினுடைய நேசம்தான் நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க. என்னுடைய உம்மத்தினர்களிலிருந்து யார் யாரெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை நபர்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் மன்றாடி அவர்களுடைய கரம் பிடித்து சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்கும் பாக்கியமும் யார் நாயகத்தை நேசித்தார்களோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும் என்பதையும் ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகின்றது. அன்பானவர்களே, நான் முடிவு கூறுகின்றேன், நாம் சொல்லக்கூடிய செய்திகள் ஒன்றுதான். நாயகத்தினுடைய நேசமும் மஹப்பத்தும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் மறந்து விடாதீர்கள், நாயகத்தை நினைவு கூறுவது, அவர்கள் மீது மஹப்பத் வைப்பது என்பது அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் வைப்பதில் இருக்கின்றது. நம்ம இன்னைக்கு முடியாம போயிடுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கறத நமக்கு முன்னுவது நிற்கும் சிந்தனை. ஆனா சஹாபா பெருமக்கள் தனக்கு உடல்நலம் சரியாகியாட்டி உடனே குர்ஆனை தூக்கிடுவாங்க. குர்ஆன் ஓத ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு தலைவலி பிறந்துச்சு. குர்ஆன் ஓத ஆரம்பிச்சுட்டா பல நோய்களுக்கு நிவாரணம் கிடைச்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து பலவரை ஓதி பல நோய்களை விட்டும் காக்கப்பட்டாங்க. அன்பானவர்களே, இதிலே நமக்கு மறந்து இருக்கு. நாயகத்தை நேசித்தால்தான் ஸலவாத்துக்களை ஓத முடியும். அல்லாஹ்வை நேசித்தால்தான் குர்ஆனை எடுத்து ஓத முடியும். அதிலிருந்து பல பலன்களை பெற முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசித்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடியவங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. மன நிம்மதியான சந்தோஷமான சுபிட்சமான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நசீபாக்கிடுவானாக.
கஷ்டமான நிலைகளை விட்டு அல்லாஹு தஆலா நம்மை காப்பாற்றி மருத்துவமனை செலவுகள் அதன் சிரமங்களுக்கு அல்லாஹு தஆலா முழுமையான பாதுகாப்பினை வழங்கி அருள்வானாக. சரீர சுகத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆரோக்கியத்தோடு இறுதி மூச்சிருக்கும் காலம் வரை அண்ணலாரை நேசித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து நாளை வறுமையில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாயகத்தோடு சேர்ந்திருக்கும் நல்ல தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. இந்த ஊர் மக்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. இவர்கள் செய்யக்கூடிய தொழுகைகள் இபாதத்துகள் அனைத்தையும் படுத்திக் கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த ஊர் மக்களை செழித்தோங்கு வாழச் செய்வானாக. இது போன்ற பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு துணை புரிவானாக. பேசிய வார்த்தைகளை காதில் கேட்பதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை வழங்குவான் நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين بحق سيدنا محمد وآل سيدنا محمد وأصحاب سيدنا محمد صلى الله عليه وسلم. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. நல்ல அற்புதமான ஒரு அழகான நல்ல பல தகவல்களை நமக்கு மத்தியில் பரிமாறி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மாதத்தில் அவர்கள் உதித்த அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் அவர்களை பற்றி அதிகமாக பேச வேண்டியதும் அவர்களுடைய புகழை பாட வேண்டியதும் நாயகத்தை நேசிக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் கட்டாய கடமையான Salam.